ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ குரூப் 5A இந்த எக்ஸாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப 1 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இப்ப வருது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருவோம்னா, நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். ஓகேங்களா? எலிஜிபிளா இருக்கிறவங்க கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? அதனால. ஸோ மேக்ஸிமம் அப்ளை பண்ணிருங்க. ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் இதுல 2மே இருக்கு. காலையில, மதியம் பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சது தான். எக்ஸாம் டேட் 21/12/2025. ஓகேங்களா? ஸோ இத பத்தி ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுறது தெரியுதா? ஓகே. ஸோ நமக்கு வந்துட்டு அதர் தேன் ஃபினான்ஸ் வந்துட்டு 22 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ ஏஎஸ்ஓல. அதே மாரி வந்துட்டு ஃபினான்ஸ்ல வந்துட்டு ஏஎஸ்ஓ 3 வேகன்சி. அசிஸ்டன்ட் வந்துட்டு அதர் தேன் ஃபினான்ஸ் வந்துட்டு 5, ஃபினான்ஸ் வந்துட்டு அசிஸ்டன்ட் 2, மொத்தம் 32. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு இது கீழே தான் எல்லாமே வருது. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்வீஸ் மாதிரி தான். நீங்கள் ஆல்ரெடி சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏஎஸ்ஓக்கும், 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அசிஸ்டண்ட்டுக்கும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேச்சுலர் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? வாய்ஸ் கம்மியாக கேட்குதுங்களா? இப்போ ஸோ இப்போ கேட்குதுங்களா? வாய்ஸ் நல்லா கேட்குதுங்களா? இல்லோவா? கேக்குது சார். எல்லாத்துக்கும் அப்படிதானா இல்ல இவருக்கு மட்டுமா? இப்ப இப்ப நல்லா கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே. சரி தென் இது அதே மாதிரி வந்துட்டு மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப், ஜுடிஷியல் ஸ்டாஃப் வந்துட்டு எலிஜிபிள் இவங்க எல்லாரும். 5 இயர்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் வந்துட்டு லெஸ் தேன் 5 இயர்ஸ், அதாவது வந்துட்டு 5 வருஷம் கண்டிப்பாக வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்லேருந்து இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். சார் நான் டைப்பிஸ்டாக இருந்தேன், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன் அப்படின்னாலும் வந்துட்டு நீங்கள் எப்போ வந்துட்டு டைப்பிஸ்ட்லேருந்து அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோஷன் ஆகுறீங்களோ அப்போ இருந்து தான் உங்களுக்கு கணக்கு. அந்த அசிஸ்டண்ட்லேருந்து 5 வருஷத்தை தான் எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே ரூலே. ஸோ அதில் ரொம்ப தெளிவாகிக்குங்க. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஜுடிஷியல் சர்வீஸு, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ், இந்த 2 சர்வீஸ் மட்டும்தான் எழுதலாம். இந்த டைம் வந்துட்டு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு இது பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அது கடைசியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த அனெக்சர் 8ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ அதாவது 2012 அமெண்ட்மெண்ட் பண்ணபடி இந்தந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் மினிஸ்ட்ரியல் சர்வீஸுக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கீழே இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் யார் யார் இருக்கீங்களோ இவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த 72 டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாரும் வந்துட்டு எலிஜிபிள். ஸோ இந்த டைம் வந்து டிஎன்பிசி ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ அதில் ரொம்ப தெளிவாகிக்குங்க. சார் நான் இந்த டிபார்ட்மெண்ட்டே நான் எலிஜிபிளா அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. இந்த டைம் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க மட்டும்தான் வந்துட்டு எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்
ஸோ இந்த 2 சர்வீஸ் மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்துட்டு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு யார் யார் வந்துட்டு எலிஜிபிள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஸோ வேகன்சி வந்துட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது இது என்னென்ன இது சப்ஜெக்ட் சிலபஸ் பாருங்க. ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி சொன்னதே தான். ஜென்ரல் தமிழை பொறுத்த அளவுக்கு எஸ்ஏ இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின்ஸ், அது 10 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சுருக்கி எழுதுகள், அதாவது ஒரு பெரிய 3 பத்தி கொடுத்துருவாங்க, அது ஒரு பத்தியா சுருக்கி இது பண்றது, அது 15 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பத்தி கொடுத்துட்டு அதை வந்துட்டு நல்லா எக்ஸ்பிளனேஷனோட எழுதணும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்துட்டு 5 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்லேஷன், தமிழ் அண்ட் போத் இங்கிலீஷ், இது ரெண்டுலையுமே டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஸோ இது 15 மார்க் தராங்க. அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் தமிழ்ல, ஸோ ஆஃபிஷியல் லெட்டர் ஒன்று. அதில் வந்துட்டு அந்த லெட்டர்லேயும் 3 டைப்பு, அதாவது வந்துட்டு திட்ட மதிப்பீட்டு அறிக்கை, ப்ரொப்போசல், அதுக்கப்புறம் வந்துட்டு அறிக்கை எழுதும் திறன் வெளிப்படுத்துதல். ஸோ இந்த 3 இதுலையும் ஏதாச்சும் ஒரு இது கொடுத்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் 30 மார்க் வந்துட்டு நம்மளோட கிராமர், அதாவது தமிழ் கிராமர் பற்றி கேட்பாங்க. ஸோ இதுதான் இது. ஸோ இது எல்லாமே சேர்த்துனது தான். ஸோ இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் எப்பயுமே இப்போ டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப கிராமர் எடுத்துக்கோங்க. கிராமர் தான் ஃபர்ஸ்ட் தொடணும். ஏன்னா அதுதான் நமக்கு வந்துட்டு ஒரு 30 மார்க் வந்துட்டு சொல்லையா வர்றது. ஸோ அந்த 30 மார்க் நம்ம எப்படி இது பண்ணுவோம், அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு 30 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு 25 கொஸ்டின் தான் தெரியுது அப்படின்னா, ஸோ நமக்கு 5 கொஸ்டின் போயிருச்சு. அப்போ 5 கொஸ்டினுக்கு நம்ம எங்க இது பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு இந்த டெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு நீங்க அப்ரோச் பண்ண வேண்டியது, ஃபர்ஸ்ட் புக்லெட்ல கிராமர் ஒவ்வொரு இதுக்கும் பேஜஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேஜஸ்க்கு மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதனால வந்துட்டு சார் எதை ஃபர்ஸ்ட் எழுதுறது எது செகண்ட் எழுதுறதுன்னு இல்லை, எங்கெங்க வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த இடத்துல அலோகேட் பண்ணதுக்கான இடத்துல நீங்க எழுத ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இங்கிலீஷா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, கிராமர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் தொடணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒன்ஸ் கிராமர் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்தது வந்துட்டு எஸ்ஏக்கு போயிடணும். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 அதுக்கு போயிடணும். ஏன்னா இந்த எஸ்ஏவில் என்ன அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ப்ரீ ஸ்ட்ரக்சர்டு இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் வந்துட்டு பண்ணியிருப்பீங்க. ஸோ பண்ணவும் போறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இந்த டாபிக்கு பார்த்தீங்களா, தமிழக விடுதலை வீரர்கள், தமிழர் பண்பாடு, அச்சு ஊடகம், மின்னணு ஊடகங்கள், சுற்றுச்சூழல், உணவும் உடல் நலமும், மனித உரிமைகள், பாலின சமத்துவம், சமூக நீதி, வரலாறு. ஸோ இந்த 5 டாபிக்லையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ப்ரீ டிட்டர்மைன்டு ஒரு இன்ட்ரடக்ஷனும் ஒரு கன்க்ளூஷனும் வச்சுக்கோங்க. முன்னுரையும் முடிவுரையும் வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க. அது எந்த டாபிக் கொடுத்தாலும் அந்த டாபிக் வந்துட்டு பொருந்துற மாதிரி இருக்கணும். இதுதான் வந்துட்டு இந்த தமிழ் இதுல வந்துட்டு எஸ்ஏ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க யூனிட் 7 முடிக்கிறீங்க, அலகு 7. அடுத்தது வந்துட்டு யூனிட் 1 முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி. ஏன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க யூனிட் 2 வந்துட்டு ஆரம்பிக்கிறீங்க. இது ஆல்ரெடி மேக்ஸிமம் ஈஸியா இருக்கும். ஸோ இதை எழுதிடுவீங்க. அடுத்தது வந்துட்டு சுருக்கி எறிதல் எழுதுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன், அஃபிஷியல் லெட்டர், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன், அதாவது யூனிட் 4. அதாவது நம்மளோட மார்க் 5 அப்படிங்கிறது பாத்தீங்களா, அதை வந்து கடைசியா வைங்க. ஓகேங்களா? ஸோ யூனிட் 4 அப்படிங்கிறது கடைசியா இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு யூனிட் 1 வந்து செகண்டு, யூனிட் 2 வந்து தேர்டு, அதுக்கப்புறம் 4th தான் வந்துட்டு நான் யூனிட் 3 சொல்லியிருந்தேன். யூனிட் 3 அதுக்கப்புறம் 5th வந்துட்டு யூனிட் 5, கடைசியா தான் யூனிட் 4. ஏன்னா உங்களுக்கு நேரம் பத்தலைன்னா, உங்களால நேரம் பத்தலைன்னா நீங்க வந்துட்டு இதை கடைசியா 5 மார்க்னா 5 மார்க் தான் போகும். மற்றபடி நீங்க ஏதாச்சும் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மார்க் வந்துட்டு ஒரு மேக்சிமம் 15 மார்க்ல இருந்து மினிமம் 10 மார்க் வரையும் போகும். அதனால அப்ரோச்சிங் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஸோ இதுதான் பிளான் பண்ணணும். ஸோ நமக்கு வந்துட்டு இதுதான் மார்க் கம்மியா இருக்கு, அதனால இந்த யூனிட் 4 அப்படிங்கிறத நம்ம கடைசியா எழுதுவோம், மீதி எல்லாத்தையும் முடிப்போம். ஸோ டெஸ்ட் முடியிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இல்லாம வந்துட்டு கடைசியா நான் சொல்றது எக்ஸ்பிளனேஷன் தான். ஒரு சுருக்கி இது கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியலையா ஒரு 3 பேரா எப்ப வேணாலும் அதை முடிக்கிற மாதிரி ஒரு முடிச்சுக்கலாம். சார் இப்போ வந்துட்டு இல்லை டைம் ஆயிடுச்சு 2 மினிட்ஸ் அப்படிங்கிறீங்கன்னா, ஸோ அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு அழகா வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துட்டு உங்களால ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட முடியும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த 5 மார்க் கொஸ்டினை வந்துட்டு கடைசியா எழுதுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரல் தமிழ்ல நீங்க எப்படி வந்துட்டு இதை கொண்டு போய் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் டெஸ்ட்ல. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் வாங்களேன், ஜென்ரல் இங்கிலீஷும் அதே தான். நான் சிம்பிள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா யூனிட் 8 கிராமர். ஸோ எப்பயுமே வந்துட்டு கிராமர் எடுத்துக்கணும். ஸோ நமக்கு 15 மார்க்ஸ் வந்துட்டு கிராமர்ல கிடைக்கு. ஸோ இந்த 15 மார்க்ஸ்ல நாம் ஃபர்ஸ்ட் எவ்வளோ மார்க் எடுக்க முடியுது, நம்மளால ஷார்ட்டா எடுக்க முடியுது அப்படிங்கிறது தெளிவாயிக்குங்க. ஸோ தமிழ்ல சொன்ன ஜென்ரல் தமிழுக்கு சொன்னது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 தான் தெரியுது, 12 தான் தெரியுதுன்னா மீதியை வந்துட்டு நீங்க எதுல ஈடுகட்டணும்னா அடுத்ததுல தான் நீங்க ஈடுகட்ட முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் சொல்றேன். அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா யூனிட் 7 நோட்டிபிகேஷன் போயிருங்க. அதாவது டிராஃப்டிங் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ரைட்டிங் எக்ஸ்பிளனேஷன் ஆர் சர்க்குலர். ஏன்னா இதுதான் 20 மார்க் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு ரொம்ப தெளிவா எழுதணும், சரிங்களா? ஸோ ரொம்ப தெளிவா எழுதணும். அதனால வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் ஒதுக்குங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க வந்துட்டு எஸ்ஏ வாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன். ஸோ எஸ்ஏ வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இதுல நமக்கு வந்து தமிழ்ல மாதிரி டாபிக் கொடுக்கல. ஸோ இது மாதிரி ஆர்குமெண்டிவ் எஸ்ஏ, டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏ, நெரேட்டிவ் எஸ்ஏ, கிரிட்டிக்கல் எஸ்ஏ அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆகுமெண்டேட்டிவ் எஸ்ஏ அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா நீங்க வந்துட்டு அப்படியே ஒரே சீரா எழுதிட்டே வருவீங்க, இதுல எந்த ஒரு இதுவும் இருக்காது. டிஸ்கிரிப்டிவும் இதே தான். டிஸ்கிரிப்டிவ் வந்துட்டு இதுல இருந்து எப்படி வேறாகும் அப்படின்னா வந்து இப்போ ஒரு டாபிக் கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கிரிக்கெட் பத்தி ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ இந்த கிரிக்கெட் இப்போ தொடங்குச்சு, ஆங்கிலேயர் காலத்துல இருந்து கொண்டு வந்தாங்க, இப்போ வந்துட்டு தோனி வரையும் இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஆகுமெண்டேட்டிவ் எக்ஸாம் எஸ்ஏ. இதுவே வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ்னா அதாவது வந்துட்டு இந்த கிரிக்கெட்ல வந்துட்டு இத்தனை பேரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, ஸோ இந்த கிரிக்கெட்ல வந்துட்டு இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ், ஓகேங்களா? ஸோ நரேட்டிவ்னா ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா சேர்த்துடணும். ஸோ இவங்க இவ்வளோ கப்பு ஜெயிச்சாங்க இது எல்லாமே அப்படியே வந்துட்டு ஒரு கதை மாதிரி கொண்டு வரணும். கிரிட்டிக்கல் இதுனா அதுல கிரிக்கெட்ல என்ன இப்போ வந்துட்டு டீம் ஒர்க் இருக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி. அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை வந்துட்டு அந்த கிரிக்கெட்டை வந்துட்டு நீங்க வந்துட்டு இது பண்ணணும், அதாவது வந்துட்டு ஒரு கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட்டரி அண்ட் ரெசசிவ் இது ரெண்டுமே வேண்டாம். அதை வந்துட்டு இந்த 4ல இருந்து கண்டிப்பா ஒரு எஸ்ஏ நீங்க எழுதிடலாம், அதுக்கு நான் வந்துட்டு கேரண்டி தரேன். இது ஏன் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டரியும் ரெசசிவ் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா இதுல நிறைய வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் மார்க்கு, அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க்கு இதெல்லாம் போட்டு எழுத வேண்டியது இருக்கும், அதனால அது வேண்டாம், சரிங்களா? ஸோ ஆகுமெண்டேட்டிவ் எஸ்ஏ, டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏ, நரேட்டிவ் எஸ்ஏ, கிரிட்டிக்கல் எஸ்ஏ இந்த 4ல இருந்து ஏதாச்சும் ஒரு எஸ்ஏ எழுதுங்க. ஸோ அதுவே போதும். ஸோ லெட்டர் ரைட்டிங்கும் அடுத்தது லெட்டர் ரைட்டிங் அதே தான். எஸ்ஏ ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் லெட்டர் ரைட்டிங் வாங்க. ஸோ லெட்டர் ரைட்டிங்லேயும் 4 இருக்கு. இதுல வந்துட்டு மினிமம் ஒரு 3 லெட்டர் வந்துட்டு நீங்களே ரெடி பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் தருவாங்க, அந்த டெஸ்ட்ல நீங்களே நல்லா எழுதுங்க. இந்த லெட்டர் தான் எனக்கு என்கொயரி லெட்டர் தான் நல்லா வருதுன்னா என்கொயரி லெட்டரே வந்துட்டு நீங்க ப்ரோட்டோடைப் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. எந்த என்கொயரி வந்தாலும் நான் இப்படிதான் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் போட்டு வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு எழுத ஆரம்பிங்க. ஸோ ஆர்டர்னா இப்படிதான் எழுதுவேன் அப்படின்னு நீங்களே ஒரு ப்ரோட்டோடைப் வச்சுக்கணும். ஸோ ஃப்ரம் டு இது மாதிரி எல்லாமே நீங்க ப்ரோட்டோடைப் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும்.
இது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே தருவாங்க. விதைகள்ல இருந்து எல்லா சப்போர்ட்டும் வந்துட்டு விதைகள்ல தருவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது முடிஞ்சிருச்சுங்களா? ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, பிசிசி ரைட்டிங் டிரான்ஸ்லேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ லெட்டர் ரைட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஒன்று பிசிவ் ரைட்டிங் போங்க, இல்லாட்டி வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் வந்துருங்க. பிசிஸ் ரைட்டிங் நெட் டிரான்ஸ்லேஷன் இது ரெண்டு தான் அடுத்தது தொட வேண்டியதான் நீங்க இருக்கணும். அதுக்கப்புறம் ரீடிங் கான்சன்ட்ரேஷன். ரீடிங் கான்சன்ட்ரேஷன்ங்கிறத வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு நீங்க கொண்டு வாங்க. கடைசியா ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் 5 மார்க் என்ன இருக்கோ அது கடைசியா வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசியில உங்களுக்கு டைம் பத்தலைனாலும் உங்களுக்கு வந்துட்டு மார்க் வந்துட்டு 5 மார்க் தான் போகும். ஸோ அதுக்கு மேல போகாது. அதுல ரொம்ப தெளிவாய்க்குங்க. ஸோ இந்த ஆர்டர்ல வந்துட்டு நீங்க எக்ஸாம் வந்துட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு சார் K5 பார் டாக்ஸானமி இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க சார். எதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. எப்பயும் போலதான் வரும் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாம். ஓகேங்களா? ஸோ அதை ரொம்ப போட்டு ஒரி பண்ணிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு எப்படி வந்துட்டு எக்ஸாம் அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. சரிங்களா? ஸோ ஓகே, தமிழ் ஆர்டர் வந்துட்டு அகைன் ரிப்பீட் சார். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் கிராமர், கிராமருக்கு அப்புறம் வந்துட்டு எஸ்ஏ போயிருங்க. ஸோ ஏன்னா எஸ்ஏ வந்துட்டு ஆல்ரெடி நீங்க இது பண்ணியிருப்பீங்க. எஸ்ஏக்கு அப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வந்துட்டு ஒரு காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு அஃபிஷியல் லெட்டர் இல்லாட்டி இது சுருக்கி வரிதல், அது ஒரு பங்கு சுருக்கி வரிதல் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியா வந்துட்டு இந்த விரிவாக்கம் செய்தல் அப்படிங்கிறது. ஸோ 5 மதிப்பெண். ஸோ யூனிட் 4ங்கிறது கடைசியா கொண்டு வந்துருங்க. ஸோ இதுதான். ஸோ இது தவிர வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிறது வந்துட்டு இதுதான். ஸோ இப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு மார்க் வந்துட்டு நம்ம மினிமமா இது பண்ணலாம். சார் என்னால நான் வந்துட்டு ஸ்லோ ரைட்டர், என்னால முடியாது, என்னால வந்துட்டு நான் அழகா எழுதுவேன், இருந்தாலும் என் டைமுக்கு முடிக்க முடியல அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு டெஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 20 டெஸ்ட் இருக்கு, 20 டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு டைமிங்க்கு முடிக்க முடியும். ஏன்னா வந்துட்டு ப்ரீ பிளான்டா எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு ஒவ்வொரு எஸ்ஏவும் ஒவ்வொரு இதுக்கும் நீங்க ப்ரீ பிளான்டோட இன்ட்ரடக்ஷனும் கன்க்ளூஷனும் எழுதி வச்சிருப்பீங்க. எது கேட்டாலும் உங்களுக்கு எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒண்ணு. ஸோ எப்படி வந்துட்டு நீங்க அதே மாதிரி போன டைம் வந்துட்டு உங்களுக்கு பிசிக்ஸ் ரைட்டிங்ல வந்துட்டு 70 வேர்ட்ஸ் அரௌண்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லவே இல்லை. இந்த டைம்ல ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல 200 வேர்ட்ஸ், அதை வந்து 70 வேர்ட்ஸா மாற்றணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இது இந்த டைம் வந்துட்டு குரூப் 5 வந்துட்டு ரொம்ப ப்ரிசைஸா கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி. ஸோ இதுதான் இப்போ எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற இது முடிஞ்சிருச்சுங்களா? டெஸ்ட்டை வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணோம், எப்படி வந்துட்டு நம்ம மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயாச்சு. ஸோ நாம வந்துட்டு என்னென்ன இது வைக்கிறோம். ஸோ நம்ம டெஸ்ட்டோட டைம் டேபிள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்துட்டு 20 டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட் இதுக்கும் கண்டிப்பா வந்துட்டு கிளாஸஸ் இருக்கும். அதுக்கான டவுட்ஸ் வந்துட்டு நீங்க அந்த இதுல கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் 12th நடக்க போகுது. சும்மா எதுவுமே இல்லை, நீங்க பாட்டுக்கு வாங்க எழுதுங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். டெஸ்ட் மட்டும்தான். குரூப் 5 பொறுத்த அளவுக்கு நீங்க டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் இது பண்ண முடியும். சார் நான் படிச்சிருக்கேன், என்னால வந்துட்டு நான் எழுதிடுவேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஆல்ரெடி ரைட்டிங்ல எப்பயுமே நான் எழுதிட்டே இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு சாதகம். சார் நான் எழுதவே இல்லை, நான் இப்பதான் நான் ஸ்டார்ட்டே பண்றேன்னா தயவு செய்து வந்துட்டு எழுதுங்க. அதே மாதிரி வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா எழுதாதவங்க வந்துட்டு தயவு செய்து பொறுமையா எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் எந்த அளவுக்கு லெஜிபிளா இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு மார்க் நல்லா கிடைக்கும். ஸோ அதுல ரொம்ப தெளிவா இருந்துச்சுங்க. ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்கணும். சரிங்களா?
ஸோ பார்த்தா படிக்க தெரியணும். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு ஓகே எழுதியிருக்காரு, நம்ம படிக்க முடியாததா இருக்கணும். ஸோ படிக்க முடியாததா இருக்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இங்கிலீஷ்ல மட்டும் ஒரு சின்ன கிராமர் மாரி எடுக்கலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இப்ப கேளுங்க. ஸோ அண்ட் தென் இப்ப கிளாஸ்க்குள்ள போறோம். ஸோ அதுக்கு தான் கேட்கிறேன். ஸோ மெசேஜ் போட்டு விடுங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் மெசேஜ் போடுங்க. உங்க நான் நீங்க பேசுறத என்னால கேட்க முடியாது. ஸோ அதனால தான் மெசேஜ் போட சொல்றேன். ஸோ யாரும் ஹெசிடேட் பண்ணாம மெசேஜ் போடுங்க. அப்பதான் உங்க டவுட் நீங்க கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுல ரொம்ப தெளிவா இருந்துக்குங்க. ஸோ ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஸோ மெசேஜ் போடுங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு இந்த ஆடியோ ப்ராப்ளம் வந்துட்டு சரி பண்ணிக்கலாம். ஸோ முக்கியம். ஏன்னா எல்லாரும் கவர்மெண்ட் சர்வன்ட்டு. ஸோ பேசுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். மெசேஜ் போடுறதுல பாருங்க. ஓகே. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இந்த இதில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துட்டு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10th 12th கண்டிப்பா இது பண்ணணும். அதுக்கப்புறம் என்ஓசி வந்துட்டு கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் வந்துட்டு சப்மிட் பண்ணணும். டிராஃப்டிங் ஸ்கில், அதாவது உங்களோட டிராஃப்டிங் ஸ்கில்க்கு வந்துட்டு ஒரு அனெக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த அனெக்சரை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். அண்ட் தென் வந்துட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஏன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸை இது பண்ணணும். அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு அப்லோட் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களோட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி சைன் பண்ணால் போதும். ஹெச்ஓடி சைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அனெக்சர் 6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் ஆன் 1/8/2025ல இந்த இது சர்வீஸ் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபார்மை வந்துட்டு இது பண்ணுங்க. அப்ரூவ்ட் ப்ரொபேஷனர், அதாவது சார் அப்ரூவ்ட் ப்ரொபேஷனர்னா நீங்கள் ப்ரொபேஷன் முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ரூவ்ட் ப்ரொபேஷனர், ப்ரொபேஷனர்னா நீங்கள் இன்னும் ப்ரொபேஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்ரூவ்ட் ப்ரொபேஷனர் எலிஜிபிள் ஃபார் திஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆஸ் ஆன் 1/8/2025. ஸோ 1 மந்த் வருது உங்களுக்கு. 11 மந்த் 30 டேஸுங்கும் போதே வந்துட்டு உங்களுக்கு 5 இயர்ஸ் எலிஜிபிள் ஆகுது. ஸோ இப்போ ராஜ்குமார் நீங்கள் எலிஜிபிள் தான். ஏன்னா 4 இயர்ஸ் 11 மந்த் 30 டேஸ் அப்படிங்கும் போதே நீங்கள் வந்துட்டு 5 இயர்ஸ் கணக்கு தான். ஸோ அதனால கண்டிப்பாக எலிஜிபிள் தான். ஓகே. இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்? ஓகே. இங்கிலீஷ் எஸ்ஏ ரைட்டிங் ஃபார் கிவன் டாபிக் ஷுட் பி. ஓகே, கண்டிப்பாக கொடுத்துட்றோம். உங்களுக்கு எஸ்ஏ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே இப்போ டிஸ்கிரிப்டிவ் காக்னிட்டிவ் டைப் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே. அது இது தவிர வேற ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருக்குங்களா? அனெக்சர் 6 அப்பாயிண்டிங் அத்தாரிட்டின்னு தான் போட்டிருக்காங்க. ஹெச்ஓடி கிடையாது, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிடையாது. உங்களோட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இருந்தால் போதும். ஸோ மெட்டர்னிட்டி லீவ் பற்றி இது இல்லை. ஏன்னா மெட்டர்னிட்டி பீரியட் வந்துட்டு லீவ், அதாவது டியூட்டி பீரியடாக கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் வருவீங்க. எதுக்கும் டிஎன்பிசியே இதை கேட்டுக்குங்க. ஓகேங்களா? டிஎன்பிசியில் ஒரு மெயில் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும்.
ஸோ கண்டிப்பாக ரிப்ளை வரும். ஏன்னா மெட்டர்னிட்டி லீவ் வந்துட்டு டியூட்டி பீரியடாக கன்சிடர் பண்ணணும். அவங்களுக்கான பே எல்லாமே தராங்க. ஸோ ஒன்ஸ் பே தராங்கனாவே டியூட்டி பீரியடாக கன்சிடர் ஆகுது. அதனால கண்டிப்பாக எலிஜிபிள். எதுக்கும் நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு டிஎன்பிசிக்கு ஒரு மெயில் போட்டுருங்க. ஏன்னா இது மாதிரி கொரி வந்துட்டு நீங்கள் டிஎன்பிசியில் கேட்குறத வந்துட்டு ஒரு இதுதான். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு மேக்ஸிமம் ஏஎஸ்ஓக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க, இல்லாட்டி அசிஸ்டன்ட் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ 4 years 11 months 10 days இதெல்லாம் 1/8 வந்துடும். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அனெக்சர் 6 8 எக்ஸ்பென்சர் அனெக்சர் 6 ஓகே இதுதான். ஸோ உங்கள் பேர் தான் ஆஸ் ஆன் 1/8 வந்துட்டு நீங்கள் என்ன வந்துட்டு எந்த போஸ்ட் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறீங்க. அசிஸ்டன்ட்னா அசிஸ்டண்ட்டு, இல்லாட்டி ஜூனியர் அசிஸ்டன்ட்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு 7/10/2025 நீங்கள் எந்த போஸ்ட் வந்துட்டு நீங்கள் போல இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் ஏன்னா சில பேர் வந்துட்டு அந்த டேட்லேருந்து இந்த இதில் வந்துட்டு ப்ரொமோஷன் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால அதை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அப்ரூவ்ட் ப்ரொபேஷனர்னா எஸ். ஸோ நோனா அதுக்கான ரீசன் சொல்லணும். எந்த டிகிரி ஆப்டைன் பண்ணீங்க, எந்த டேட்டு அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு ரெகுலர் சர்வீஸ், அதாவது அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு 1/8/2025 என்ன சர்வீஸ் இருக்கோ அந்த சர்வீஸு, அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ என்ன சர்வீஸோ அது எல்லாத்தையும் இது பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா டிகிரி, பேச்சுலர் டிகிரி ஆனதுக்கப்புறம் தான். ஓகேங்களா? சில பேர் வந்துட்டு 12th முடிச்சிருப்பீங்க, 12th முடிச்சுட்டு வந்துட்டு கரஸில் டிகிரி போட்டிருப்பீங்க. அதாவது ஒரு 5 years நீங்கள் எலிஜிபிள்னா நீங்கள் வந்துட்டு 2 yearsல வந்துட்டு டிபார்ட்மெண்ட்ல பர்மிஷன் கேட்டு இது பண்ணியிருப்பீங்க. ஸோ 3 years முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி எடுத்து வச்சிருவீங்க. எனக்கு டோட்டல் 5 years வந்துட்டு எனக்கு சர்வீஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருந்துக்குங்க. கண்டிப்பாக டிகிரி முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சர்வீஸ் பீரியட், நேம் ஆஃப் த போஸ்ட் அது என்ன அப்படிங்கிறத நீங்களே ரொம்ப தெளிவாக எழுதிடலாம். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் எவ்வளோ இது. ஸோ டிராஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ போஸ்ட் ஆஃப் ஏஎஸ்ஓக்கு எவ்வளோ இது, ஸோ அப்படிங்கிறத வந்துட்டு எழுதிக்கலாம். ஸோ டிசிப்ளினரி ஆக்ஷன் ஏதாச்சும் எடுத்திருக்காங்களா, 17A 17B ஏதாச்சும் இருக்கா, என்ன ஏது அது எல்லாத்தையும் இது பண்ணுங்க. ஸோ போன டைம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு அந்த 17A வந்துட்டு சார் எனக்கு முடிஞ்சிருச்சு சார், அதனால நான் எழுதலை போடல அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் என்ன இருக்கோ அதை போட்டுருங்க. ஏன்னா இதுவும் ஒரு ரிஜெக்ஷனுக்கான ஒரு வழிதான். நீங்கள் வந்துட்டு அதை கரெக்டாக இது பண்ணலைனாலோ சொல்லலைனாலோ உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு, நீங்கள் எவ்வளோதான் எக்ஸாம் இது பண்ணாலும் உங்களுக்கு வாய்ப்பு மறுக்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதில் ரொம்ப தெளிவாய்க்குங்க. சரிங்களா? ஸோ அதனால டிசிப்ளினரி ஆக்ஷன் இருந்துச்சுன்னா அது ரொம்ப தெளிவாக சொல்லிடுங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஸோ அதுதான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி தான் போட்டிருக்கு. நீங்கள் ஹெச்ஓடி கிட்ட வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாரோ ஸோ அதை நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க கிட்ட வாங்கினீங்கன்னாவே போதும். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இதெல்லாம் எடுத்துக்கங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஜிபி கிட்ட வாங்கணும்னு அவசியம் கிடையாது. கன்சர்ன்ட் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி எஸ்பிஓ இல்லை கமிஷனரோ வாங்கலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ரெவென்யூனா கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் இவங்க கிட்ட வாங்கினா போதும். நான் ஹெச்ஓடி ரெவென்யூ ஹெச்ஓடி கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு யார் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியோ அவங்க கிட்ட வாங்கினா போதும். Good evening, sir. Hello. Hello. ஸோ 1/8க்கு முன்னாடி இப்போ வந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் வந்துட்டு ப்ரொபேஷன் அதாவது தள்ளி போகுது Hello. அப்படின்னா அது டிஎன்பிசியோட டிஸ்கிரிப்ஷன் தான். டிஎன்பிசி அதை அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லாட்டி வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடும். அது வந்துட்டு முழுக்க முழுக்க டிஎன்பிசியோட டிஸ்கிரிப்ஷன் பவர் தான். அதை நம்ம வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அதனால வந்துட்டு சார் எனக்கு ஒரு 10 நாள் தள்ளி இருக்கு, 20 நாள் தள்ளி இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு அது டிஎன்பிசியோட இதுதான். நாம் வந்துட்டு இது சொல்ல முடியாது. Hello. ஸோ
ஸோ அனெக்சர் 7. ஸோ சார் அனெக்சர் நீங்க 7 பேசுறது என்னன்னா சார் பிசிக்கல் கேட்காது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ ஓகே சார். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. அதான் நீங்கள் எப்பயும் போல் உங்களோட பேர் எழுதுங்க, உங்களோட ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நம்பர் என்னவோ அதை நீங்கள் போடுங்க, அவ்வளோதான். ஏதாச்சும் என்ன இது இருக்கோ டிஸ்கிரிமினேஷன் எழுதுங்க, அவ்வளோதான். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளானது தான். ஓகேங்களா? எப்போ வந்துட்டு அந்த வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். ஸோ எப்போ ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்கான இதுதான் இது. இது ரொம்ப போட்டு இது பண்ணிக்காதீங்க. டிராஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் வந்துட்டு அதுதான் நீங்கள் 5 வருஷம் வந்துட்டு ஏஎஸ்ஓவில் வந்துட்டு ஏஎஸ்ஓக்கு எலிஜிபிள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இல்லாட்டி வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இது. சரிங்களா? டிராஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்னு. ஸோ அனெக்சர் 6ல 8th எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அனெக்சர் 6. ஓகே, அனெக்சர் 6ல அதே தான் நான் சொன்னதே தான். டிராஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா நீங்கள் என்ன இருக்கீங்களோ அந்த போஸ்டோட இது எழுதிக்கிங்க. ஸோ மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்னா மினிஸ்ட்ரியல் சர்வீஸ், ஜுடிஷியல் சர்வீஸ்னா ஜுடிஷியல் சர்வீஸ். அதில் வந்துட்டு எந்த டேட்ல இருந்து இப்போ அசிஸ்டண்ட்டாக நீங்கள் எந்த டேட்ல இருந்து இருக்கீங்களோ எந்த டேட் வரையும், அவ்வளோதான். டில் டேட் இவங்க கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஆஸ் ஆன் 1/8 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ் ஆன் 1/8க்கு என்னவோ அந்த பீரியடை கால்குலேட் பண்ணி போட்டுருங்க, அவ்வளோதான். இது வந்துட்டு எதுக்கு யாருக்கு வரும்னா சில டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இவங்களுக்கு வந்துட்டு இது மாறும். ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரே இதை பார்த்துக்கலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரையும், அசிஸ்டண்ட்டாக இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரையும் அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அந்த 8th இதுக்கானது. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர்டுன்னு நினைக்கிறேன். யாரும் இது வரையும் மெசேஜ் போடலை. ஸோ கேட்ட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, எனக்கு ஏன்னா வந்துட்டு சில பேர் வந்துட்டு சொல்கிறாங்க, சார் இங்கிலீஷ் தான் சார் எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்துட்டு இங்கிலீஷை வந்துட்டு ஃபுல்லாக என்னால் பண்ண முடியல, அதாவது ஒரு கோர்வே எழுத முடியல, கண்டினியூஷனே வர மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் போல தான் நியூஸ் பேப்பர் படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நியூஸ் பேப்பரோட ஏதாச்சும் ஒரு இதை படிக்கணும், இங்கிலீஷில் படிக்கணும். ஸோ இங்கிலீஷில் படித்ததை எழுத தெரியணும். ஸோ இதுதான் முக்கியம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷை கண்டினியூஷனாக எழுதணும் அப்படின்னா, ஸோ இந்த கண்டினியூஷனாக எழுதுறதுக்கு 2 இது கோர்வே எழுதுறதுக்கு வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்துட்டு நியூஸ் பேப்பர் தான். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், இந்த இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர் இது. ஸோ இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியா ஹேஸ் சைன்ட் $350 million யூரோ. ஓகேங்களா? டிஃபென்ஸ் டீல் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க மிசைல் எல்லாம் இது பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட. ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு இது. இதில் பாருங்களேன், இந்தியா ஹேஸ் சைன்டுன்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு ஹேஸ் சைன்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த சைன்டு அப்படிங்கிறது தான் இங்கே வெர்பாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஏன்னா இதை ஏன் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் தேடுங்க. தேடுறப்ப வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்க, இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா, ப்ரெசன்ட் ஃபியூச்சரா, சாரி சிம்பிள் ப்ரெசண்டா, இல்லை சிம்பிள் ஃபியூச்சரா, ப்ரெசன்ட் கண்டினியூஸா அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பரில் நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதான் உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் ஸ்கில் வந்துட்டு கொஞ்சம் டெவலப் ஆகும். சரிங்களா? ஸோ இல்லை சார் நான் ஆல்ரெடி டிராஃப்டிங் ஸ்கில் இருக்கு, நான் நோட் சூப்பராக போடுவேன்,
அப்படிங்கிறவங்களுக்கு தேவையில்லை. சில பேர் தமிழ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ சார் எனக்கு தமிழ்ல நான் நல்ல மார்க் எடுத்துருவேன், ஆனா இங்கிலீஷ் எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்காக தான் இது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எங்க இஸ்ஸு, எங்க ஹேஸு, எங்க ஹேவு, ஏன் ஹேவ் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்களா ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இங்க பாருங்களேன், இஸ்ரேல் அண்ட் ஹாம்ஸ் ஆன் அக்ரீடிய காசா சீஸ்ஃபயர். இப்போ வந்துட்டு என்ன, ரெண்டு நாடும் வந்துட்டு இதை வந்துட்டு போர் வந்துட்டு நிறுத்தம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு நாட்டுக்கு இடையில, அம்மா போடாம கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதே தான் நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன் ரிட்டன், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டு நாட்டுக்கு இடையில, ரெண்டு பேருக்கு இடையில அது மாதிரினா அன்பு யூஸ் பண்றது, கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளா அக்ரீட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அக்ரி, அக்ரீடு. ஸோ இதெல்லாம் வெர்பு. எங்கெங்கெல்லாம் வெர்பு இருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நவுன் இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்படி ஐடென்டிஃபை பண்ணதான் உங்களுக்கு வந்துட்டு கிராமர் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்களேன், இதே இதுல ஒரு டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. நோ பாலஸ்தீனம் குட் அக்செப்ட் திஸ். ஆல் த ஃபேக்ட்ஸ் இன்க்ளூடிங் த பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி ரிஜெக்ட் திஸ். மிஸ்டர் அன்கன்ட்ரோல்டு கத்தார் பேஸ்டு ப்ரோட்டஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பக்கா டைரக்ட் ஸ்பீச். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் ஸ்பீச் வந்துட்டு ஒரு மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இது வந்துட்டு சார் டோல்டு வருது, இது வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இது வந்துட்டு பக்கா டைரக்ட் ஸ்பீச். சரிங்களா? ஸோ சில பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, சார் இது வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தான் சார் வரும். இன்டைரக்ட் ஸ்பீச் என்னைக்குமே வந்துட்டு இந்த கமா, இந்த அப்போஸ்ட்ரோபி எதுவுமே வராது. ஓகேங்களா? அதுல ரொம்ப தெளிவாய்க்குங்க டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஒவ்வொரு இதுவும் சொல்லியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்துட்டு ஏதோ ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு யார் முன்னாடி சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு சதர்ன் பெஞ்ச் ஆஃப் நேஷனல் கிரீன் ட்ரிபுனல். ஸோ முன்னாடி அப்படிங்கிறதுக்கு பிஃபோர். ஸோ பை, இங்க வந்துட்டு பை வந்துட்டு யார் சப்மிட் பண்ணியிருக்கா, என்ன சப்மிட் பண்ணியிருக்காங்க, ஸோ யாரால, என்ன, எப்போ, எங்கே. ஸோ என்ன, இது மாதிரி கொஸ்டின் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. ஸோ யாரால சப்மிட் பண்ணப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியுது, இந்த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு என்ன சப்மிட் பண்ணாங்க, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க, யார் முன்னாடி சப்மிட் பண்ணாங்க, பிஃபோர் சதர்ன் பெஞ்ச் ஆஃப் நேஷனல் கிரீன் ட்ரிபுனல். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வேஸ்ட் கிரியேஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அந்த இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸ் ஹெவி மெட்டலால் ஆனது. என்னென்ன ஹெவி மெட்டல்ஸ்னா வந்துட்டு சாண்டியம், குரோமியம், லெட், அது மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு இது. ஸோ ஒரு சென்டென்ஸ்ல இது வந்துட்டு நான் இது வந்துட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபுல்லி கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு யாரால, எங்க, எப்போ அப்படிங்கிறத ஒரு 3 கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சாவே அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது. நீங்க அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் கேட்காதீங்க. எங்கிட்ட வந்துட்டு என்ன எக்ஸாமுக்கு, இந்த எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை மட்டும் கேளுங்க. எனக்கு இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. சரிங்களா? ஸோ அடுத்தது
இந்த எடிட்டோரியல் எடுத்துக்கலாம். இந்த எடிட்டோரியல்ல பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்தை பற்றி ஒரு எடிட்டோரியல். இதில் வந்துட்டு 2023 வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஒரு கோடியே சாரி 1,71,418 பேர் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு சொல்லுது. சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு அப்படிங்கும்போது சூசைடல் ரேட் பர் இயர். ஓகேங்களா? ஸோ இந்த பர் வந்துட்டு எங்க யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் மோர் தேன், அதே மாதிரி வந்துட்டு 40% ஆஃப், அதாவது 40% மேல டெத்ஸ் வந்துட்டு எங்கெங்க நடக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், ஸோ இது மாதிரி இடத்துல வந்துட்டு நடக்குது. அப்படிங்கும்போது ஃபார் மோர் தேன் 40% ஆஃப் ஆல் டெத், அதாவது இங்க ஆளுங்கிறத வந்துட்டு 100% மீனிங். ஸோ 40% வந்துட்டு இங்க நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் தேன் அப்படின்னு வந்துட்டாவே இங்க மோர் தேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பர்சன் இல்லாட்டி சாரி ஏதாச்சும் ஒரு நம்பர் அது மாதிரி தான் வரணும். ஸோ மோர் தேன் யூஸ் பண்ணிட்டு மோர் தேன் ஹிம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். மோர் தேன் ரமேஷ் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. மோர் தேன் ஹிம் இல்லாட்டி மோர் தேன் தட். ஸோ இது மாதிரி வேர்டிங் தான் கொண்டு வரணும். மோர் தேன் 40% ஆஃப். ஸோ எப்படியெல்லாம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது அதே இதில் பாருங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பக்கா பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் ஷுட் prioritize mental health and establish a cross-ministerial task force that spans health, education, agriculture, and women's and child welfare with independent funding and clear accountability. ஸோ இது வந்துட்டு பக்காவான ஒரு பேசிவான சென்டென்ஸு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப இதா சிம்பிள் ப்ரெசன்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ நாம் வந்துட்டு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும் நீங்கள் கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ரொம்ப தெளிவான ஐடியா கிடைக்கும். இதில் வந்துட்டு யாராச்சும் வந்துட்டு எங்க வெர்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. The government should prioritize mental health and establish a cross-ministerial task force அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிறது ஒரு வெர்பு, ஸோ prioritize அப்படிங்கிறது ஒரு வெர்பு. ஓகேங்களா? ஸோ வித்தின் 5 years, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. வித்தின் 5 years, அதாவது ஒரு நம்மளோட கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 1,00,000 பீப்புளுக்கு ஒரு மென்டல் ஹெல்த், அதாவது 5 மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் வந்துட்டு கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்துட்டு ரொம்ப புவரா இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு எடிட்டோரியல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வித்தின் 5 years. ஸோ 5 வித்தின் 5 years. வித்தின் போட்டு நீங்க அவசரத்துல நம்பர் போடக்கூடாது, நம்பர் 5 years போடக்கூடாது, நீங்க வந்துட்டு லெட்டர்ல தான் எழுதணும். ஸோ இது எல்லாமே நோட்டபிள். ஸோ ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ரொம்ப தெளிவா கவனிக்கணும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் சென்டென்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா இதை எல்லாத்தையும் கவனிக்கணும். ஸோ ஒரு 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 ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் அன்ஜெக்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி வந்துட்டு வெர்ப் எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே நாம் வந்துட்டு ஒவ்வொரு டெஸ்டப்பையும் ஒவ்வொரு டாபிக் டெஸ்டப்பையும் வந்துட்டு ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். எல்லாரும் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு கேட்குறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட இது இருக்கு. சரிங்களா? ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, இதுக்கு வாங்க. சரிங்களா? கொஸ்டின் டிஸ்கஷனுக்கு வாங்க. அப்போதான் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இது பண்ண முடியும். ஸோ அடுத்தது ஆன் அக்டோபர் 10 எவ்ரி இயர். ஸோ ஆன் அக்டோபர் 10 எவ்ரி இயர் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே ஐடியஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 10 வந்துட்டு உலக மனநலம் தினம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டாடுறாங்க. ஓகேங்களா?
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷனில் 1 பில்லியன் பீப்புள், அதாவது வந்துட்டு மனநலம் வந்துட்டு பாதிக்கப்பட்டதுல வந்துட்டு 1 பில்லியன் பீப்புள் வந்துட்டு இருக்காங்க. 13% ஆஃப் த குளோபல் பாப்புலேஷன் சொல்லியிருக்காங்க. 13% வந்துட்டு பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 13% குளோபல் பாப்புலேஷன் போடல அவங்க. ஸோ இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 13% ஆஃப் குளோபல் பாப்புலேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்க ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க டக்குன்னு எழுதும்போது என்ன பண்ணுவீங்க, 13% குளோபல் பாப்புலேஷன் அப்படின்னு போட்டு போயிடுவீங்க. ஸோ சின்ன சின்ன கிராமர், ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் உங்களோட பேப்பரை வந்துட்டு ரொம்ப சூப்பரா தூக்கி கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால ரொம்ப தெளிவாகுங்க. ஸோ சின்ன சின்ன கிராமர், இது என்ன ஆஃப் தானே அப்படின்னெல்லாம் இது பண்ணாம கிராமர் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே இங்கிலீஷ் ரொம்ப தெளிவாயிரும். நியூஸ் பேப்பர் வந்துட்டு ரொம்ப தெளிவாக எடுத்து அதில் வந்துட்டு எந்தெந்த கன்ஜெக்ஷன், என்னென்ன நவுன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சும்மா படித்து புரிஞ்சுட்டு உங்களோட இங்கிலீஷில் என்ன வருதோ அதை எழுதுங்க. ஸோ அப்படி எழுதும் போது மட்டும்தான் உங்களுக்கான இது கிடைக்கும். சரிங்களா? ரிசல்ட் கிடைக்கும். இன்னைக்கு இது வந்துட்டு எப்படி வந்துட்டு இங்கிலீஷ் அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் தமிழ் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தமிழ் தெரியும், அதனால வந்துட்டு நான் தமிழ் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல எனக்கு. ஸோ மித்த இதில் வந்துட்டு எப்படியெல்லாம் எஸ்ஸே எழுதணும் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தமிழ் நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஏன்னா இங்கிலீஷ் தான் வந்துட்டு சார் எனக்கு எஸ்ஸே எப்படி தெரியாது, லெட்டர் எப்படி தெரியாது, எனக்கு கோர்வை எழுத தெரியாது அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு கேட்டாங்க. ஸோ அதனால தான் சரி இங்கிலீஷ்க்கு ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. யார் எலிஜிபிள் அப்படிங்கிறது தெளிவாக இருப்பீங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கிறது தெளிவாக இருப்பீங்க. ஸோ சார் நான் எனக்கு வந்துட்டு 4 மாதம், சாரி 4 வருஷம் 11 மாதம் தான் ஆகுது, அந்த ஒரு மாதம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக டிஎன்பிசியில் கேளுங்க. ஸோ 10 நாள் 20 நாள் இருக்கவங்களும் வந்துட்டு கொஞ்சம் டிஎன்பிசியில் கேளுங்க. ஸோ டிஎன்பிசியோட டிஸ்கிரிப்ஷன் பவர் தான் உங்களை எடுக்கிறதும் எடுக்காது தான். சரிங்களா? ஸோ அது வந்துட்டு டிஎன்பிசியோட முடிவு தான். அதனால ரொம்ப தெளிவாக டிஎன்பிசியில் கேட்டுக்கங்க. சரிங்களா? நான் வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாது. நான் சொல்றது 5 வருஷம் எலிஜிபிள் இருக்கீங்களா, கண்டிப்பாக எழுதுங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நான் வந்துட்டு 4 இயர்ஸ் 11 மந்த்ஸ் சார், ஒன்று மந்த் வந்துட்டு என்னால் பண்ண முடியாது அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு டிஎன்பிசியில் ஒரு மெயில் மாதிரி போட்டு கேட்டு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. எதாக இருந்தாலும் டிஎன்பிசிக்கு மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக டிஎன்பிசி வந்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி டவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் டவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் டிஎன்பிசியில் கேளுங்க. டிஎன்பிசி உங்களுக்கு கரெக்டான இது தருவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து டிரான்ஸ்லேஷன் எப்படி அப்ரோச் பண்ணணும் அது கிளாஸ்ல பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு இதுலையும் வந்துட்டு நான் டிரான்ஸ்லேஷன் இது சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னா வந்துட்டு, சாரி தமிழ் டு இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் இல்லை சிம்பிள் பாஸ்ட், அதை ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு இதுலேயே எழுதுங்க. மேக்ஸிமம் வந்துட்டு பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுங்க. தமிழில் சொல்லணும்னா செயற்பாட்டு வினை, அதை செயற்பாட்டு வாக்கியத்தை வந்துட்டு யூஸ் பண்ணி எழுதுங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அது என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை டிரான்ஸ்லேஷன்னே சொல்ல முடியும். அதனால வந்துட்டு கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்ம அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் பற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் எனக்கு தெரிஞ்சு ஓகே. வேற உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? எலிஜிபிள் கிரிட்டேரியா, இதை தவிர என்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், இதை தவிர வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா? இல்லாட்டி கிளாஸ் வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம்.
ஸோ 5 மினிட்ஸ் வந்துட்டு என்ஓசி வந்துட்டு இப்படி அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு அனெக்சர் மட்டும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். என்ஓசி வந்துட்டு கண்டிப்பாக கொடுத்துடணும். ஸோ அதுக்கான டைம் வந்துட்டு ரொம்ப இதாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றது, டைம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால என்ஓசி வாங்கி அப்லோட் பண்ணிடுங்க. சரிங்களா? என்ஓசி கண்டிப்பாக முக்கியம். ஸோ வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? ஆமாம், எஸ்ஆர் ஃப்ரண்ட் பேஜ் வந்துட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிடுங்க. மெசேஜ் போடுங்க. உங்களோட ஆடியோ வந்துட்டு எனக்கு கேட்காது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு மெசேஜ் போட சொல்கிறேன். இல்லாட்டி நீங்கள் பேசுறது கேட்டால் நான் மெசேஜ் போட சொல்ல மாட்டேன். ஸோ மெசேஜ் போடுங்க.